குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் விண்ட் அப்படின்ற டாபிக். அப்படின்னா தலைக்காற்று அப்படின்னு அர்த்தம். தலைக்காற்றுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வீசுகிற காற்றை தான் நம்ம தலைக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இந்த தலைக்காற்றை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வெப்ப தலைக்காற்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா குளிர் தலைக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வார்ம் விண்டு, அப்புறம் கோல்டு விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ வார்ம் லோக்கல் விண்ட், கோல்டு லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிரிப்பாங்க. அப்போ இதில் நம்ம வெப்ப தலைக்காற்றில் ஒரு 5 தலைக்காற்று மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சினூக் அப்படின்றது. சினூக் அப்படின்றது எந்த நாட்டில் வீசும்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டில் வீசும். அப்போ எந்த மலைத்தொடரில் இந்த காற்று வீசும்னு பார்த்திங்கன்னா ராக்கி மலைத்தொடரில். அப்போ இப்படிலாம் நமக்கு இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஆர்பியாக இருந்தாலும் சரி, இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எப்படி கொஷின் கேட்கலான்னா, சினூக் அப்படின்ற காற்று எந்த நாட்டில் வீசுதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம், அமெரிக்கா. அதே மாதிரி எந்த மலைத்தொடரில் வீசுதுன்னு கேட்கலாம். எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கி மலையில் வீசும். அப்போ இதோட அந்த புனை பெயர் கேட்கலாம். ஸ்னோ ஈட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இது ஸ்னோ ஈட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வாமான அந்த காற்று போய் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த ராக்கி மலையில் இருக்கிற அந்த பனிகளை வந்துட்டு என்ன பண்ணுன்னா உருக்கிடும். ஸோ அதனால் எதனா சொல்லுவாங்கன்னா பனி தின்னும் காற்று அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதோட வெப்பநிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுலேருந்து ஒரு கொஷின் வந்து இப்போ நடந்த யூஜிடிஆர்பி அந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. இதோட ஃபாரன்ஹீட்டோ ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. அப்போ முக்கியமான டாபிக் சினூக் அப்படின்றது எந்த நாட்டில் வீசும்னா அமெரிக்க நாட்டில். எந்த மலையில் வீசும்னு பார்த்தீங்கன்னா ராக்கி மலை தொடரில். அப்போது இதோட ஃபாரன்ஹீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. இதோட புனை பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பனி தின்னும் காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படின்றது. இந்த காற்று எங்கே வீசும்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில். எந்த மலையிலன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மலை. இது ஒரு முக்கியமான மலை யூரோப்பில் இருக்கிறதுல. இதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் ஆய்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா காலநிலை சோலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலநிலை சோலை ஆய்சிஸ் அப்படின்றது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலைவன பகுதிகளில் இருக்கும். பாலைவனம் ரொம்ப வறட்சியாக இருக்கும். ஆனால் அந்த பகுதிகளில் பசுமையாக இருக்கிற பகுதியை தான் அந்த கிளைமேட்டிக் ஆய்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த காற்று வீசுகிற சில பகுதிகள் வந்துட்டு பயங்கரமாக பயன்பெறும். ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா கிளைமேட்டிக் ஆய்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற காற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மத்தான் அப்படின்றது. இது எங்கே வந்து உங்களுக்கு வீசுன்னு பார்த்தீங்கன்னா சஹாரா பாலைவனம், அதாவது மத்திய ஆப்பிரிக்க பகுதிகளில் வீசுறது. சென்ட்ரல் ஆஃப்ரிக்கான்னு இருக்குதுல்ல, ஸோ அந்த பிளேஸில் வீசுகிற ஒரு முக்கியமான தலைக்காற்று. இந்த தலைக்காற்றை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதனால் இதை வந்து மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிளைமேட்டிக் ஆய்சிஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் இதுவுமே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியாக இருக்கிற பகுதியில் போயிட்டு பார்த்திங்கன்னா சில மழை பொழிவை தருது, அதோட தன்மைகளை மாற்றி வருது. ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு பேஷண்ட் நோயில் இருக்கும்போது நம்ம மருந்து போடுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணனா க்யூர் ஆகும்னு நினைக்கிறோமோ, அந்த மாதிரி வறட்சியாக இருக்கிற பகுதிகளில் இந்த தலைக்காற்று மூலயமா மழைகளோ ஏதோ ஒரு விஷயங்களோ நடந்து என்ன பண்ணுன்னா அந்த பகுதிகள் நல்லா மாறும். ஸோ இதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக் ஃபீல்டர். இது ஏற்கனவே நம்ம டிஆர்பியில் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினாக வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ ஃப்ரீக் ஃபீல்டர் அப்படின்ற தலைக்காற்று எந்த நாட்டில் வீசும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டில் வீசுகிற ஒரு முக்கியமான தலைக்காற்று. அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் ரோலர். இந்த காற்று எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே அமெரிக்காவில் வீசுகிற ஒரு முக்கியமான தலைக்காற்று. ஆனால் அமெரிக்காவோட மிகப்பெரிய அந்த பெரிய பாலைவனம், ஸோ அந்த பகுதிகளில் வீசுகிற காற்றை நம்ம என்ன சொல்கிறோம்னா பிளாக் ரோலர் அப்படின்றோம். இது எல்லாமே வெப்பத்தலை காற்று. இதில் நமக்கு எப்படியுமே கொஷின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 காற்றை கொடுத்துட்டு அதில் 3 காற்று வந்து வெப்பத்தலை காற்றாகவும் 1 வந்து குளிர்தலை காற்றாகவும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தனியாக பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இதில் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போகலாம். சில முக்கியமான விஷயங்கள் மட்டும். ஆக்சுவலாக இது ஒரு வீடியோலேயே வந்து நம்ம பண்ணிடலாம். ஆனால் நான் இதை சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி போடுறேன். அப்போ 5 தலைக்காற்றுகள் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறம் இருக்கிற முக்கியமான அந்த வெப்பத்தலை காற்றுகள் அப்புறம் குளிர்தலை காற்றுகள்லாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமாக கொஷின் வர்ற ஏரியாவாக பார்த்து நான் ஒரு 18-20 சார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ அது நம்ம ஈஸியாக வந்துட்டு முடிச்சிடலாம். நீங்கள் தனித்தனியாக கொஷினாக போய் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரே இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வேலையை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்து ஓரளவு இதை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு 2-3 வாட்டி கேட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் இதுவே ஸ்டோர் ஆகிடும். அடுத்த எக்ஸாம் எழுத போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது மைண்டில் வரும். ஸோ அதுக்காக தான் இது ரெடி பண்ணது. ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன் மாற்றணுன்னாலோ ஸோ இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வேணான்னாலும் நீங்கள் வந்து குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி இன்னும் வேணும், வேறு டாப்பிக்கும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அதையுமே நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக
வீடியோஸ் வந்து பாருங்கள். அப்புறம் நல்லா படிங்க. டெஸ்ட்டு 15க்கு அப்புறம் எஃபெக்டிவாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணாலே இங்கே இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா குரூப்பில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.